இப்போ எல்லாருடைய கையிலையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கவங்க எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனைனா அந்த பேட்டரி பிரச்சனை தான். ஒன்று சொல்லியிருப்பாங்க, ஒன்று நினச்சி வாங்கியிருப்பாங்க, அவங்க நினைக்கிற அளவுக்கு இந்த பேட்டரி லைஃப் கொடுக்காது. இன்னொன்று நாட்கள் போக போக நார்மலாகவே பேட்டரியோட லைஃப் வந்து கொஞ்சம் குறையத்தான் செய்யும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம பயன்படுத்தும் போது சில விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கிறது மூலம் நம்ம அன்னன்னைக்கு வரக்கூடிய அந்த பேட்டரி லைஃப்பை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். 5000 mAh பேட்டரியை 10,000 mAh பேட்டரியை மாற்ற முடியாது. பட் நம்ம பயன்படுத்துகிற நேரத்தை கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம். ஒரு நாள் பேட்டரி இருக்குது அப்படின்னா ஒரு கூட ஒரு ½ டே இருக்கிற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு சில விஷயங்கள் நம்ம மொபைலில் செஞ்சாகணும். இல்லை நம்ம இருக்கக்கூடிய மொபைல் செட்டிங்ஸை நம்ம கவனமாக பார்த்துக்கணும். அது என்ன செட்டிங்ஸ், எப்படி கவனமாக பார்த்துக்கிறங்க முழு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ராஜ்சேகர் டெக் மாஸ்டர்லேருந்து. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, இதுதான் நீங்கள் பார்க்குறது முதல் வீடியோவாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான் ஆலோட. நார்மலாகவே நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய பேட்டரியோட லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அதாவது நம்ம பயன்படுத்துகிற நேரத்தை பேட்டரி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக சில இன்பில்ட் ஆப்ஷனை ஃபோனில் கொடுத்துருப்பாங்க. அதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே நம்ம பயன்படுத்துகிற நேரத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா அந்த டார்க் மோட் ஆப்ஷன் சொல்லி, அதாவது டிஸ்பிளே பவரை கன்சியூம் பண்ணுறதை குறைச்சிட்டிங்க அப்படின்னாலே நார்மலாக அந்த குறைக்கிற பவர் வந்து கூடுதல் டைம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி, அதை எப்படி எனபிள் பண்ணுறது, இந்த டார்க் மோடை எனபிள் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 2 விதமாக எனபிள் பண்ணிக்கலாம். ஒன்று நீங்கள் செட்டிங்ஸில் போய் எனபிள் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸில் போனீங்களே தெரியும், செட்டிங்ஸ் டிஸ்பிளே வந்தீங்கனாலே தெரியும். லைட் மோட், டார்க் மோட்னு சொல்லி 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டார்க் மோடை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அந்த டிஸ்பிளே கன்சியூம் பண்ணுற பவர் வந்து குறைஞ்சிரும். இதனால் நமக்கு பேட்டரி லைஃப் கூடுதலாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நீங்கள் இந்த செட்டிங்ஸில் போய் எனபிள் பண்ணல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் மேலேருந்து நோட்டிஃபிகேஷன் பாரை ஸ்வைப் பண்ணிங்கன்னா போதும், கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் டார்க் மோட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நான் ஆஃப் பண்ணிக்கலாம், தேவைப்பட்டால் எனபிள் பண்ணிக்கலாம். எனபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டிஸ்பிளே வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் குறைஞ்ச மாதிரி இருக்கும், பட் கண்ணுக்கு ரொம்ப சேஃப். அது மட்டும் இல்லை, பேட்டரி கன்சியூமர் குறையிறனால அந்த பேட்டரி லைஃப் கூடுதலாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்கள் பேட்டரி லைஃப் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாகவே நம்ம ஃபோனில் வந்து இந்த கூகுள் வாய்ஸ் டைப்பிங் வந்து ஆனில் இருக்கும். ஹாய் கூகுள்னு சொல்லுவாங்க, சில செட் பண்ணி வச்சுருப்பாங்க. எப்பவும் அது எப்பண்டா நம்ம கமெண்ட் கொடுப்பாங்க, நம்ம வேலை செய்யலாம்னு அது எப்போவுமே ஆனில் இருக்கிறதுனால அதுக்கு தேவையான பவர் அதை எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அதை நார்மலாக நீங்கள் ஆஃப் பண்ணி வைக்கிறதுனால, அந்த கூகுள் வாய்ஸ் டைப்பிங்கை ஆஃப் பண்ணி வைக்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் பவர் வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நீங்கள் செட்டிங்ஸ் போய்ட்டிங்கனாலே தெரியும். செட்டிங்ஸில் போய் கூகுள் வாய்ஸ்னு டைப் பண்ணுங்கள். கூகுள் வாய்ஸ் டைப்பிங் சொல்லி இதுதான். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு ஆல்ரெடி ஆனில் இருக்குது. இது எப்போண்டா அதோடய வேலை செய்கிறது கண்டிப்பாக ரெடியாக இருக்கும்போது பவர் எடுக்கும் தானே. அந்த பவரை நீங்கள் கன்சியூம் பண்ணுறதை குறைச்சிட்டிங்கனாலே, நார்மலாக நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கனாலே நார்மலாக நீங்கள் பயன்படுத்துகிற பேட்டரி லைஃப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இந்த செட்டிங்ஸுமே தேவைப்படுற நேரத்தில் ஆன் பண்ணிக்கோங்க, தேவையில்ல நேரத்தில் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா பேட்டரி பயன்படுத்துறது குறையிறதுனால அதோடய லைஃப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். மூணாவதாக முக்கியமாக நீங்கள் பார்க்கக்கூடிய செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய ஆட்டோ பிரைட்னஸ். நைட்டுக்கு தேவையான வெளிச்சம் எவ்வளவோ அதை மட்டும் கொடுக்கும், பகலுக்கு தேவையான வெளிச்சம் எவ்வளவோ அது மட்டும் தான் கொடுக்கும். சிலரை பார்த்தோம் அப்படின்னா ஒரே பிரைட்னஸ் வச்சுருப்பாங்க, பகலுக்கும் ஃபுல்லாக வச்சுருப்பாங்க, நைட்டும் வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா ஃபுல் பிரைட்னஸ் வச்சுருப்பாங்க. இது நார்மலாக அந்த பவர் கன்சம்ஷன் அதிகமாக இருந்துட்டனால பேட்டரி லைஃப் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் ஆட்டோ பிரைட்னஸ் நைட்டில் பார்க்குறீங்க, மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ பிரைட்னஸ் குறைக்க முடியுமோ அவ்வளோக்கு நீங்கள் பிரைட்னஸை குறைக்கிறதுனால அந்த பேட்டரி கன்சம்ஷன் குறையிறதுனால பேட்டரி லைஃப் கூடுதலாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஆட்டோ பிரைட்னஸ் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கனாலே மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பேட்டரி லைஃப் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோ பிரைட்னஸ்ங்கிறது நார்மலாக ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு இன்பில்டான ஒரு ஃபியூச்சர் தான். இது நார்மலாக நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார் மேலேருந்து கீழே டேப் பண்ணாலே போதும், மேக்ஸிமம் அதை எனபிள் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி எனபிள் பண்ணல அப்படின்னா நீங்கள் செட்டிங்ஸ் போய்க்கங்க, டிஸ்பிளே போயிட்டீங்கன்னா போதும். இதில் பிரைட்னஸ் லெவல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதை எடுத்துட்டீங்கன்னா போதும். எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் பிரைட்னஸ் இருக்குது. இதை ஆட்டோ நீங்கள் எடுத்துட்டீங்க, திரும்ப ஆட்டோ வச்சிங்கன்னா தெரியும் ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரைட்னஸ் வந்து ரெடியூஸ் ஆகிடும். இது வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணதுனால இப்போ பிளைனாக ஷூட் பண்ண முடியாது, பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். மொபைலில் இந்த ஆட்டோ பிரைட்னஸ் மூலம் பகலுக்கு தகுந்த மாதிரி இரவுக்கு தகுந்த மாதிரி இந்த பிரைட்னஸ் செட் பண்ணிக்கிட்டனாலே நார்மலாக வரக்கூடிய இந்த பேட்டரி லைஃப் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நாலாவதாக முக்கியமாக நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி லைஃப் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார் மேலேருந்து கீழே டேப் பண்ணிங்கன்னா தெரியும்
லொக்கேஷன் வந்து ஆனில் இருக்கும். இந்த லொக்கேஷன் ஆனில் இருந்ததுனாலே பேட்ரி வந்து கன்சியூம் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஏன்னா உங்களுக்கு ஃபேஸ்புக்காக இருக்கலாம், நீங்கள் எந்தெந்த ஆப்புக்கு லொக்கேஷனை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கீங்களோ கூடுமான வரைக்கும் அந்த ஆப் எல்லாமே இந்த லொக்கேஷனை ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருக்கும். லொக்கேஷன் ஆட்டோமேட்டிக் ஆக்சஸ் பண்ணும்போது நீங்கள் எங்கே போகிறீங்க வாரீங்க எல்லா விஷயத்தையும் லொக்கேஷன் ஆக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி பேட்டரியும் அதை கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்கும். இதனால் கூட உங்கள் பேட்டரியோட லைஃப் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூடுமான வரைக்கும் லொக்கேஷன் எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. மற்ற நேரத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த தேவையில்லாத பேட்டரி வந்து கன்சியூம் பண்ணுறதை நீங்கள் குறைச்சிக்கலாம். இந்த ஆப்ஷன் என்னபிள் இருக்கா இல்லையான்னு நீங்கள் அப்போ வாட்ச் பண்ணுறதுனால கூட நார்மலாக வரக்கூடிய பேட்டரி லைஃப்பை நீங்கள் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 5ஆவதாக நம்ம பேட்டரி லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி சேவர். நீங்கள் மேலேருந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா புது நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேட்டரி சேவர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா தெரியும், அந்த பேட்டரி கலரே மாறிடும் ஆரஞ்சு கலரில். இது எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இது சில விஷயங்களை இது டிசேபிள் பண்ணிடும், ஆஃப் பண்ணிடும். உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் இது என்னால் ஆஃப் பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் ஆப்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஆப்ஸு ப்ளஸ் கிளியர் கேட்சு, அதுபோல் டர்ன் ஆஃப் சர்வீசஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் சொல்லி ஹை பவர் நிறையா பவரை கன்சியூம் பண்ணக்கூடிய சில விஷயங்களை இது ஆஃப் பண்ணிடும். இது ஆஃப் பண்ணுறதுனால நார்மலாக நீங்கள் வெளியே நிற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1 hour கிடைக்கக்கூடிய பேட்டரி லைஃப் ட்ரை ஆகி நினச்சிங்க அப்படின்னா அது கூடுதலாக ஒரு 2 hours 3 hours கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நார்மலாக வெளியே எங்கேயா இருந்தீங்க அப்படின்னா இந்த பேட்டரி சேவர் மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள். நார்மலாக கிடைக்கிற லைஃப்லேருந்து சூப்பரான லைஃப் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 6ஆவதாக நம்ம பேட்டரி லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கூடுமான வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுற வால்பேப்பர்ஸ் எல்லாமே ரொம்ப பிரைட்னஸ் இல்லாமல் ஓரளவுக்கு டார்க்கான வால்பேப்பர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அந்த டிஸ்பிளே பேட்டரி கன்சம்ஷன் குறைக்கிறதுனால அந்த பேட்டரி லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நார்மலாக பிரைட்டான வால்பேப்பர்ஸ் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி டார்க்கான வால்பேப்பர்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். நார்மலாக கிடைக்கிறதுலேருந்து உங்களுக்கு பேட்டரி லைஃப் கூடுதலாகவே கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற வால்பேப்பருமே பேட்டரி லைஃப்பை தீர்மானிக்கும். டார்க் வால்பேப்பர் யூஸ் பண்ணுங்கள், பேட்டரி லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக நம்ம ஸ்மார்ட் ஃபோன் பேட்டரி லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் இது ஒரு டிப்ஸ் இல்லை ட்ரிக்ஸாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். நார்மலாக உங்கள் பேட்டரியோட லெவல் வந்து மினிமம் 20-15 கீழே வராத அளவுக்கு பார்த்துங்க. ஒரு 20-15 கீழே வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக ட்ரை ஆன பிறகு தான் சார்ஜ் போடணும்னு ஆசைப்படாதீங்க. ஒருவேளை ஃபுல்லாக ட்ரை ஆன பிறகு சார்ஜ் போட்டு பழகினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேட்டரியோட லைஃப் குறைஞ்சிரும். ஏன் சில நேரங்களில் பேட்டரி டேமேஜ் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. கூடுமான வரைக்கும் 20% 15% கீழே வராத அளவுக்கு பார்த்துக்கிட்டு நீங்கள் சார்ஜ் போட்டு மொபைல் யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த பேட்டரியோட லைஃப் வந்து கூடுமான வரைக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் நம்மளே பண்ணுறது மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பேட்டரி லைஃப் ப்ளஸ் பேட்டரி யூஸ் பண்ணுற டைத்தையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் ஃபாலோ பண்ணுற விஷயம் ஏதாவது ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஒருவேளை நீங்கள் சொன்ன பிறகு யூஸ் பண்ண பிரதர் கண்டிப்பாக எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நம்ம இந்த வீடியோவில் பார்த்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேட்டரி லைஃப்பை எப்படி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுற தகவலுங்கிறது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்புகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதாது, உங்கள் நண்பர்களும் இல்லை சுற்றி இருக்கவங்களும் தெரியும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நிறை குறை இருந்தாலும் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. மீண்டும் நல்லத்தோட சந்திப்பு வரைக்கும் நான் ராஜ்சேகர். நன்றி.